ஒய்யூஜி இன்னைக்கு நோடில நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம்ல வெறித்தனமான அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மக்களே. சோ அப்படி என்ன அப்படினா நம்ம கேம்ல 8 மோடுக்கான சாட் மோட் ஃபைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அன்னோது பேனா நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஹெலிபேட் நம்ம எப்படி நம்ம கேம்ல கொண்டு வரது, சோ அதுக்கு அப்புறம் வந்து பேனா bridge வந்து பேனா நம்ம கேம்ல எப்படி கொண்டு வரது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால. சோ லாஸ்டா வந்து பேனா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் மக்களே. நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா தெளிவா சொல்ல போறேன். சோ அண்ட் வந்து பேனா KGF பைக் நான் மறுபடியும் எப்படி வருதுன்னு தெளிவா சொல்லிறேன். சோ அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒரு இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லன். ஒய்யூஜி நம்ம வழக்கம் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்லையும் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துறோமா, சொல்லி கொடுத்துறோமா அப்படி இல்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். ஒய்யூஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க எல்லாத்துக்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன் மக்களே. சோ எதுக்கு இந்த சாரி நான் கேட்கிறேன்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோல எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பேன். சோ அதுல நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பேன். அது என்ன மிஸ்டேக்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கையும் வைக்கல. சோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனே நான் செட் பண்ணல ஆக மொத்தம். ஸோ வீடியோ டைட்டில் மட்டும் செட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் போட்டுட்டீங்க. அதில் வந்து ஒரு 500 1000 பேர் எல்லாருமே கமெண்ட்ல கழுவி கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாமல் நோ ஒர்க்கிங் லிங்கே வரல போட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நாட்டு ஃபேக் அது இதுன்னு போட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் நைட் எடுத்து பார்க்குறேன் இந்த கமெண்டெல்லாம், ஐயோ போச்சு அப்படின்ட்டு அப்படியே ஒரு செகண்ட் எனக்கே மனசு உடஞ்சிருச்சுங்க. ஸோ டக்குன்னு போயிட்டு மறுபடியும் நான் டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அதெல்லாம் பார்க்க கூட தேவையில்லை. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக இந்த 3 லிங்கோட இதை வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து KGF எப்படி வருதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய பேர் வந்து அப்டேட்டே போடாமல் தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஒரு காலங்கிறீங்க, அதனால அப்டேட் போட்டுட்டு கேமுக்குள்ள வாங்க. ஸோ எல்லாருமே நெட் ஆன் பண்ணி தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ கேமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் KGF ஃபைல் மோட் அப்படின்னு நான் போட்டு கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி கேட்கும். காப்பி பண்ணிட்டு நீங்கள் அப்படி கேமுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 மோடு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட்ட தேவையில்லை, அப்படியே நீங்கள் டேரெக்டாக ப்ளே கொடுத்து உள்ள வந்துருங்க. ஸோ உள்ள வந்துட்டு சர்ச் ஆப்ஷன்ல நம்மளுக்கு சாட் மோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ அதை டச் பண்ணி நான் அந்த காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணி டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் லோட் ஆகிட்டே இருக்கும் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நீங்க ஃபோன் கால்ல 1 போட்டு மட்டும் கால் பண்ணுங்களே, உங்களுக்கு KGF பைக் வந்துரும் மக்களே. நெக்ஸ்ட் நம்ம கேம்ல எப்படி ஹெலிபேட் அதாவது ஏர்போர்ட்ல எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து ஹெலிகாப்டரோட மோடு ஃபைல் போட்டு கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நீங்க கேமுக்குள்ள வரும்பீங்களே. ஸோ வரும்போது உங்களுக்கு ப்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை டச் பண்ணுங்க. ஸோ செட்டிங்ஸை டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த சைடு மோடுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 4வது ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்க. ஸோ அந்த மோடை நீங்கள் 1 2ல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிட்டு 4 வரும். ஸோ 4 வந்தவொடனே கீழே இருக்கிற பேக் பட்டனை கொடுத்து அப்படியே ப்ளே கொடுத்து உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்துட்டு மறுபடியும் சர்ச் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதாவது ஃபோன் காலில் இருக்கிற சர்ச் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஸோ RGS ஃபைல் மோட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. ஸோ அதை டச் பண்ணி இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி டிக்கு கொடுத்துடாதீங்க. ஸோ அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண உடனே அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது இருக்கும். ஸோ அதை மட்டும் லைட்டாக அழிச்சிட்டு வியூ முடிக்க மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த அதாவது என்ன சொல்ற கொஸ்டின் மார்க் அந்த நம்பர்லாம் தேவையில்லாத ஒரு 4 இது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த வியூ முடிக்க மட்டும் செட் பண்ணி அப்படியே டிக்கு கொடுத்துட்டு நீங்க கேம்ல அதாவது ஃபுல்லா வெளியே வராம சைடில் ஆரோ இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே லைட்டாக பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்க கேமுக்குள்ள போங்க மக்களே. ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது என்ன சொல்றது போன உடனே வீட்டுக்குள்ள இறக்கி விடுவாங்க. ஸோ நீங்க போய் ஹெலிகாப்டர் அதாவது என்ன சொல்ற ஏர்போர்ட்டுக்கு போய் பாருங்க. ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் தரமா இருக்கும் மக்களே. ஸோ இந்த மாதிரி ஹெலிபேட் வந்து நான் நம்ம கேம்ல கொண்டு வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நெக்ஸ்ட் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால எப்படி இந்த பிரிட்ஜ் கொண்டு வரது. சோ இந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கே தரமா இருக்கே அப்படி நிறைய பேர் நினைப்பீங்க. சோ நீங்க மறுபடியும் நம்மளுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஃபைல் மோட் பிரிட்ஜ் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அந்த லிங்கை லாங் பிரஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் மக்களே, நீங்க கேமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை டச் பண்ணி 2ல வச்சுக்கோங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து 4 வச்சிருப்போம், அதாவது ஹெலிபேடுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 செட் பண்ணிடணும். சோ அந்த 2 செட் பண்ணிட்டு நீங்க கேமுக்குள்ள வந்து மறுபடியும் RGS ஃபைல் மோட் இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த லிங்கை காப்பி பண்ணி டிக் கொடுத்துட்டு மறுபடியும் கேமை விட்டு பேக் அதாவது ஃபுல்லா வெளியே வராம லைட்டா பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்க ப்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு மோடு 2ல தான் இருக்கான்னு செக் பண்ணி பேக் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள போய் பாருங்க. சோ போயிட்டு நீங்க வீட்ல இருந்து அப்படியே பைக் எடுத்துட்டு போங்களே, உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் கண்டிப்பா வரும் மக்களே. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை பாக்குறதுக்கு அதாவது எப்படி சொல்றது, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது மேல பிரிட்ஜ் இருக்கும், கீழே நம்ம அடியில போயிட்டு இருப்போம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரியான
மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது மக்களே. எனக்கு ரொம்ப இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் தான் லீக் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 2 ஃபைல் லீக் பண்ண போறாங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 நியூ ஃபைல் ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பைக் ட்ரெயின் 3DM எங்கேயோ போக போது வேற லெவலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அப்டேட் போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிபேடுக்கு நீங்கள் லிங்கை பேஸ்ட் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 4 வேடை மட்டும் அழிச்சிருங்க. வியூ முடிக்க மட்டும் தான் செட் பண்ணணும். நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிட்டேன் மக்களே. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு குரோம்குள்ளே தான் கூட்டு போகும். அதை டச் பண்ணக்கூடாது, லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டு நீங்கள் கேமில் போய் பேஸ்ட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், லிங்கை காப்பி தான் பண்ணணும், டச் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எதிர்கால அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சொன்னதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாம்ப்பா, சொல்லி கொடுத்துலாமா அப்படிங்களா? ஸோ பாய் யூஜி, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.